ரோமர் எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அசதியாய் இராமல் ஜாக்கிரதையாய் இருங்கள், ஆவிலே அனலாய் இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். கிறிஸ்துவிற்கு பிரியமானவர்களே, இங்கே பசுத்த ஆவியானவர் இந்த காலவேளை நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை, அசதியாய் இராமல் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும், ஆவிலே அனலாய் இருக்க வேண்டும், கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். இந்த காலங்களிலே நாம் அசதியாய் இருக்க கூடாது என்பதை ஆவியானவர் எச்சரித்தார். எதிலெல்லாம் ஆண்டவர் நம்மளை முன்னேறி செல்ல செய்ய இருக்கிறாரோ அதுல நாம் தீவிரமாய் செயல்பட வேண்டிய காலங்கள் இவைகள். அப்படி நீங்கள் நானும் முன்னேற வேண்டும் என்றால் முதலாவது நமக்குள்ள ஆவியிலே அனலாய் இருக்க வேண்டும். இந்த நாளிலும் ஆவியிலே அனலாய் இருங்கள் என்று தேவ வார்த்தை நமக்கு வருகிறது. அப்போ தேவனுடைய வார்த்தை நம்மளை அனலா இருக்க வேண்டும். எதற்காக நாம் அனலா இருக்க வேண்டும், எப்படி இருக்க முடியும், அப்படி அனலா இருந்தால் கர்த்தர் நம்மை கொண்டு என்ன செய்வார் என்பதை சில வேத வசனத்தை ஆதாரத்தோடு நாம் தியானிக்க போகிறோம். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. தேவனுக்கு பிரியமானவர்களே, முதலாவது நாம் வெட்கப்படாத ஊழியக்காரனாய் இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகள், வசனத்தை அறிந்தவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் இன்னைக்கு அநேகர் வெட்கப்படுகிறார்கள். வேலை ஸ்தலத்துல இயேசு பத்தி சொல்லுவதற்கு, மற்ற இடத்துல இயேசு பத்தி சொல்லுவதற்கு, ஊழியம் செய்வதற்கு இன்னைக்கு வெட்கப்படுகிறார்கள். ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த வாலிபனை பார்த்து சொல்லுகிறார், எழுதுகிறார், நீ எப்படி இருக்க வேண்டும், வெட்கப்படாத ஊழியக்காரனாய் இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகள் நீங்களும் நானும் எதை குறித்து வெட்கப்படக்கூடாது. தேவ ஆவியை பெற்றவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தான் சிந்திப்பார்கள், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தான் பேசுவார்கள். ஏனென்றால் தேவ ஆவியானவர் பரத்திலிருந்து வந்திருக்கிறவர். ஆகவே இந்த ஆணலாய் இருக்க வேண்டிய நாம் பரலோகத்தோடு கூட சேர்ந்து இருக்க வேண்டியவர்கள். இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல. பூமிக்குரியவர்கள் பூமிக்குரியில சிந்திப்பார்கள், ஆனால் ஆவிக்குரியவர்களோ ஆவிக்குரியில மாத்திரமே சிந்தித்துக் கொண்டு செயல்படுவார்கள். ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும். நீங்கள் நான் அந்த சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவர்களாய் மாற வேண்டும். இந்த காலங்களிலே சத்திய வசனத்தை நாம் முழுதுமாய் கை கொண்டு பிற்பாடு இதை போதிக்கும் போது கர்த்தர் ஜனங்கள் மத்தியிலே, மக்கள் மத்தியிலே பலனை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார், வெளியே செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆகவே சத்திய வசனத்தை தேவ பிள்ளைகள் நாம் அது கற்று கை கொள்ள வேண்டும், அதன்படி நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும், அதற்கு நம்மை முற்பமாய் அர்ப்பணிக்க வேண்டும். அது எந்த ஸ்தலத்திலும் தேவனுடைய வார்த்தை வெளிப்படும் போது அங்க வல்லமையும் வெளிப்படும். தேவனுடைய பிள்ளைகளுடைய முகத்துல ஒரு பிரகாசத்தை மற்ற ஜனங்கள் பார்ப்பார்கள். உங்களுடைய சமூகத்துல நீங்கள் சொல்லுகிற வார்த்தை நிமித்தம் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். காரணம் என்ன? நாம் பேசுவதல்ல, நமக்குள்ள இருந்து பேசுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஆகவே அவர் தான் அற்புதங்களை செய்ய முடியும். ஆகவே அவர் தான் எல்லாருக்கும் சமாதானத்தை கொடுக்க முடியும், சந்தோஷத்தை கொடுக்க முடியும், ஆறுதலை கொடுக்க முடியும். ஆகவே அந்த வசனம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். ஆகவே தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் நிறுத்த வேண்டும். இன்னைக்கு மனிதருக்கு முன்பாக தன்னை உத்தமனாய் காண்பிக்கிறவர்கள் உண்டு, அதிகாரிக்கு முன்பாக உத்தமனாய் காண்பிக்கிறவர்கள் உண்டு, மற்றவர்களுக்கு முன்பாக உத்தமனாய் காண்பிக்கிறவர்கள் உண்டு. பாருங்க, பிள்ளைங்க ஏதாவது தவறு செஞ்சிட்டாலும் அப்பா அம்மா முன்னாடி தன்னை எதுவுமே செய்யாத மாதிரி காண்பிப்பாங்க. அப்படி அல்ல, தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர். ஆகவே நீங்கள் நானும் தேவனுக்கு முன்பாக நிற்கிறதற்கு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அவர் எப்போது நம்ம நோக்கமா இருக்கிறார், நம்ம கண்ணோக்கமா இருக்கிறார். எப்போ நீங்க என்ன செய்தாலும் எதை செய்ய விட்டாலும் கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமா இருக்கிறதை அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளை குறித்து கர்த்தர் திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் நீங்கள் வசனத்திலே நீங்கள் நிலை நிற்க வேண்டும். அப்படி என்றால் எபேசியர் 3:16 சொல்லியிருக்கிறது, நீங்கள் அவருடைய ஆவினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்பட வேண்டும். அருமையானவர்களே, நாம் அவருடைய ஆவியினால தான் பலப்பட முடியும். எப்படி ஒரு குழந்தை உடம்பு சரியில்லாத குழந்தையோ
இல்லை யாராவது உடம்பு முடியார்களோ அவர்களை எப்படி தேற்றுவார்களோ அது போல அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுத்து, நீராகாரத்தை கொடுத்து, சில சத்துவங்களை கொடுத்து எப்படி அவர்களை பலப்படுத்தி நடக்க வைப்பார்களோ அதே போல நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம், உள்ளான மனுஷன் ஒருத்தர் இருக்கிறார், அதுதான் ஆவியார். அவரை எப்படி நீங்க பலப்படுத்த முடியும்? வேத வசனத்தை நீங்கள் வாசிக்க வாசிக்க வாசிக்க, அதை தியானிக்க 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 உங்களுக்குள்ள தேவனுடைய வல்லமை பெருக ஆரம்பிக்கும். அந்த ஆவியானவர் உங்களை வெளிச்சத்திலே கொண்டு வருவார். ஒரு காலத்திலே இருளான வாழ்க்கையில் இருந்தோம். இப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாம், இயேசுவை முழு இதயத்தோடு ஆராதிக்கிற நாம், அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்றால் இந்த கர்த்தருடைய வேத வசனத்தை நீங்கள் தியானிக்கும் போது உங்களுக்குள்ளாக அனல் வரும். இதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார். சங்கீதம் 39 2ஆம் வசனத்துல 3ஆம் வசனம் நீங்க வாசிக்கும் போது, அவருடைய வசனத்தை நான் வாசிக்கையில் எனக்குள்ள அனல் மூண்டது, தியானிக்கையில் அனல் மூண்டது. தேவ பிள்ளைகளுடைய இருதயத்தில் ஒரு அனல் உண்டாக வேண்டும். எப்போது அனலா இருக்க வேண்டும்? நம்முடைய ஆவிக்குரிய ஜீவி எப்போது அனலா இருக்க வேண்டும்? அன்று 120 பேர் ஒன்று கூடி ஜெபிக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் அவர்கள் மேல் அனலா இறங்கினார், காற்றாய் இறங்கினார் என்று பார்க்கிறோம், அக்னிமயமாய் இறங்கினார் என்று பார்க்கிறோம். அது முத இறங்கினது ஒவ்வொருவரையும் பயன்பட வைத்தது, தேவனுக்காக வைராக்கியமாய் எழும்பி பிரகாசிக்க வைத்தது. அவங்களுடைய அக்னிமயமான காரியங்கள் தேவனுடைய ஜனங்களுக்குள்ளாக, மற்ற ஜனங்களுக்குள்ளாக அற்புதங்களை செய்ய வைத்தது. ஆகவே தான் நீங்களும் நானும் அனலா இருக்க வேண்டும். உள்ளான மனிதனில் வல்லமையாய் பலப்பட வேண்டும். இந்த நாளிலே நீங்கள் தீர்மானம் எடுக்க வேண்டும். இது வரைக்கும் நம்ம மனுஷன் உள்ளான மனுஷல வல்லமாய் இல்லை என்றால், இப்போ ஒப்பு கொடுக்கும் போது, ஜெபிக்கும் போது, இந்த நாளில கர்த்தர் உங்களை நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். உங்களை வல்லமையில் பலப்பட, உங்களை ஸ்திரப்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் உங்களை எடுத்து நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அதே இடத்துல உங்களை பிரகாசிக்க செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அன்பானவர்களே, இந்த நாளிலே அந்த உள்ளான மனுஷன் வல்லமையோடு இருக்கிறாரா, பலப்பட்டு இருக்கிறாரா என்பதை நாம் தியானிக்க வேண்டும். நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும். நீங்களும் நாளும் பிரித்தெடுக்கப்பட்ட அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ஆகவே கர்த்தருடைய ஆவியை பெற்றிருக்கிறவன் அவன் சும்மா இருக்க முடியாது. அப்படியேப்பட்டவன் சும்மா இருக்கவும் கர்த்தர் வைக்க மாட்டார். கர்த்தருடைய ஆவியானவர் இருப்பார் என்றால் அவர் ஏவிக்கொண்டே இருப்பார். கர்த்தருக்காக இந்த நாளிலே, ஒவ்வொரு நாளிலே எப்படி பயன்பட வேண்டும், எப்படி எல்லாம் தேவனுக்காக ஊழியம் செய்ய வேண்டும், கர்த்தரே கற்றுக் கொடுப்பார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம நடத்துவார். ஆகவே நம்மளை அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் உங்களை வல்லமையாய் நடத்த ஆரம்பிப்பார். அப்போஸ்தலர் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 24 28 வசனங்களை வாசிக்கிறேன். அப்பொழுது அலெக்சாந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாகமங்களில் வல்லவனுமான அப்போலோ என்னும் பெயர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்துக்கு வந்தான். பாருங்க, வேதாகமங்களில் வல்லவனமான ஒரு அப்போலோ. நமக்கு பேர் வருதா? வேதாகமங்களில் வல்லவனான ஒரு தேவ ஊழியக்காரன், வல்லமையில் வேதாகமங்களில் வல்லவனா இருக்கிற அவருடைய மகன், அவருடைய மகள், அவருடைய மகன், அவருடைய மனைவி என்று நம்மளை பார்த்து சொல்ல முடியுமா? யாராவது சொல்லுவார்களா? வேதாகமங்களில் வல்லவனமானவன் என்று அப்போலோ பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதே. சற்று தியானிப்போம். இதே வேதாகமங்களே நீங்களும் நானும் வல்லவர்களாய் மாற வேண்டும். ஆகவே தான் இரவும் பகலாதை தியானிக்க வேண்டும். யாரெல்லாம் தியானிக்கிறார்களோ அவர்களுக்குள்ள ஒரு அனல் வரும். அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் பயன்படுத்துவார். இந்த அப்போலோவை கர்த்தர் அப்படித்தான் பயன்படுத்துகிறார். பாருங்க, வேதாகமங்களில் வல்லவனமான அப்போலோ எப்போ அந்த வேதாகமல வல்லவனாய் மாறுகிறாரோ, இரவு பகலை தியானிக்கிறாரோ, கர்த்தர் அவனை வல்லமையாய் நடத்துகிறார். அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்தானத்தை மாத்திரம் அனுபவனாய் இருந்து ஆவியிலே அனல் உள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவர்களை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான். ஹல்லேலூயா! கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு இன்னைக்கு நாம் எப்படி உபதேசித்துக் கொண்டு இருக்கிறோம்? மற்றவர்களுக்காகவா இல்ல கர்த்தருக்காகவா? இந்த வார்த்தையில நீங்கள நாள நிலைத்திருக்கிறோமா? கர்த்தருடைய வார்த்தையில வல்லவர்களாய் மாறி இருக்கிறோமா? கர்த்தருடைய சித்தத்தை செய்வதற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? வேத வசனங்களை அனுதினமும் தியானித்து அதனுடைய கருப்பொருளை அறிந்து மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறோமா என்பதை நாம் வினாடித்துக் கொள்ள வேண்டும்.
தேவ ஆவி நமக்குள்ள இருந்தால் நம்மளை கொண்டு கர்த்தர் வல்லமையான காரியங்களை செய்வார். அது மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறார், எப்போ இந்த வேத வசனங்களில வல்லவனாய் மாறி இருக்கிறாரோ, சாதுரியவானாய் இருக்கிறாரோ, கர்த்தர் அவனை எப்படி மாற்றுகின்றால் ஆவிலே அலனுள்ளவனாய். பாருங்க, அதுக்குத்தான் வேதத்தை வாசிக்க சொல்றது. பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், குடும்ப ஜபம் இருக்க வேண்டும், ஆராதனை இருக்க வேண்டும். சும்மா கிறிஸ்தவ வாழ்க்கை வந்துடாது. அநேக புத்தகங்களை படித்து கொண்டு போது வேலை செய்வது போல இதனை நீங்க செய்ய முடியாது. இது ஆவியிலே நடப்பது. இங்கே பரலோகத்துக்குரிய அந்த ஆவியானவர் நம்மத்திலே இருக்கிறார். நம்மளை கொண்டு அந்த பரலோக ராஜ்யங்களை ஸ்தாபிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆகவே தான் நமக்குள்ளாக அந்த வரங்களை கொடுக்கிறார். பாருங்க, அந்த வேதத்தை வாசித்த அந்த அப்போலோ வேதாகமலில் வல்லவனாய் இருக்கிறார். எப்போ வேதாகமலில் வல்லவனாய் மாறுகிறாரோ அடுத்த நெக்ஸ்ட் லெவல் அவர் ஆவியான கொண்டு போறார். ஆவிலே அனல் உண்ணவனாய் கர்த்தருக்கு அடுத்துகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான். ஹல்லேலூயா. அவன் ஜெபாலயத்திலே தைரியமாய் பேச தொடங்கினான். பிரியமானவர்களே, தைரியம் உங்களுக்குள்ள வருங்க. எப்போ வேதத்தை வாசிக்கிறீங்களோ ஆவியான் உங்களுக்குள்ள வந்துருவாரு. ஆவியான் உங்களுக்குள்ள வந்தால் உங்களுக்குள்ள தைரியம் வந்துடும். 28 வசனம் நான் வேகமா சொல்லுகிறேன். அவன் அங்கே வந்த பின்பு வெளியரங்கமாய் யூதரனே பலமாய் தர்க்கம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று வேத வாக்கியங்களை கொண்டு திருஸ்தாந்தப்படுத்தினபடினால் கிருபினாலே விசுவாசத்திற்கு மிகவும் உதவியார்ந்தான். பிரியமானவர்களே, உள்ள தேவனுடைய வார்த்தை கொடுத்த ஜப ஆலயத்துக்குள்ள அவர் பேசினார். இப்போ வெளியே வந்துட்டாரு. இப்போ வெளியரங்கமா யூதரனே பலமாய் தர்க்கம் பண்ணி, அது தாங்க தேவ ஆவியானவர். உள்ள மாத்திரம் இருக்க மாட்டாங்க, வெளியே வந்து தேவனுடைய வார்த்தை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. எப்படி சொல்லணும்னா, இயேசுவே கிறிஸ்து என்று வேத வாக்கியங்களை கொண்டு நம்ம பேச வேண்டும். பிரியமானவர்களே, அதுதான் தேவ ஆவியில நீங்களானாலும் நிரப்பப்பட வேண்டும். 2 தீமோத்தேயு 1:6 சொல்லியிருக்கிறது, இது நிமித்தமாக நான் உன்மேல் வைத்த என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எடுத்து விடு என்று உனக்கு நினைப்பு ஊட்டுகிறேன். இந்த நாளில பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த நாளிலே உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடு. அருமையான தேவ சனமே, தேவனுடைய ஆவி இல்லாமல் உங்களால் என்றால் ஒன்று செய்ய முடியாது. ஆகவே இந்த நாளிலே தேவ ஆவி நமக்குள்ளாக இல்லை என்றால் இப்போது நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி ஆவியானவரை என்ன நடத்துங்க. அப்போஸ்தலர்கள் எப்படி ஒருமனப்பட்டு கூடி ஜெபித்தா இருக்கும்போது அந்த பரிசுத்த ஆவியானவர் இறங்கினாரோ, அதே ஆவியானவர் இந்த நாளிலும் இறங்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்களும் குடும்பத்தோடு கூட ஜெபங்கள், தனிப்பட்ட முறையில் ஜெபம் பண்ணுங்கள். அப்படி அந்த உபவாசித்து ஜெபம் பண்ணுங்கள். தேவ வரத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். உங்களுக்குள்ள அந்த அனல், அந்த வரம் உங்களுக்குள்ள செயல்பட வேண்டும். இந்த நாளில் நீங்க ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் அதை மறுபடியும் புதுப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். ஒரு காலத்துல நீங்க ஓடி இருக்கலாம், ஒரு காலத்துல தேவனுக்காக செஞ்சிருக்கலாம். ஆனா பலவித சோதனைகளாலே நீங்க சோர்ந்து போய் இருக்கலாம். கவலைப்படாதீர்கள். ஆனாலும் உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார். சோதனையின் காலத்தில், நெருக்கத்தின் காலத்தில் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் மறந்து போகாதீங்க. இப்போதும் அந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொண்டு மறுபடியும் அனல் மூட்டி எழுப்ப உங்களை ஆவியானவர் உணர்த்தி கொண்டிருக்கிறார். இது கடைசி காலம், வருகை மிகவும் சமீபமா இருக்கிறபடியால் நீங்களும் நானும் ஆயத்தமாகவும் மற்றவங்களை ஆயத்தப்படுத்தவும் அந்த பரிசுத்த ஆவியானவர் உதவியோடு இந்த சாத்தானை ஜெயித்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படி கர்த்தர் உங்களுக்கு அருள் செய்வாராக. ஆமென். ஜெபம் பண்ணுவோம். அன்பு தகப்பனை, இந்த நாளுக்கு கொடுத்த வார்த்தைக்காக நன்றி அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரை ஆவியில் அனலாயிருங்களை சொல்லி இருக்கிறீர். ஆகவே நாங்கள் ஒவ்வொருவரும் ஆவியில் அனலா இருக்க உதவி செய்யுங்க. தேவ வரத்தை எங்களுக்கு கொடுங்க. அது அனல் முட்டி எழுப்பி விட உதவி செய்யுங்க. இதை கேட்கிற ஒவ்வொருவரும் எந்த நாளில் ஆவினால் அபிஷேகத்தை நிரப்பி வரங்களால் நிரப்பி பிள்ளைகளை இந்த பூமியில வல்லமையா பயன்படுத்தி நம்ம செப்பிக்கிறோம். காத்துக்கொள்ள பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தை கேட்கிறோம். பிதாவே. ஆமென்.